ஸோ ஹாய் விருஷ், நான் தான் கிஷோகண்ணன். இது நம்ம சேனல் விசாரணை நடக்கிறது. ஸோ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கன்சல்டன்சியில் இருக்கும். ஸோ இந்த இதில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்கெலாம் செகண்ட் ஹேண்டில் தராங்க, அதுவும் லோயர் ப்ரைஸில் தராங்க. சும்மா அந்த 20,000-30,000 கிடையாதுங்க, 10Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுல்தான் பிரியாணி கடை இருக்குல்லங்க, ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த கடை இருக்குது. இந்த 10Kலேருந்து ஆரம்பிக்கிறாங்களே இவங்க, சும்மா அந்த குவாலிட்டி இல்லாத ஐட்டமாக போட்டுவாங்க. சும்மா 1 மாதம் 2 மாதம் உழைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதை பொறுத்து கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த ஒரு டேமேஜ் கண்டிஷன், உங்களுக்கு டேமேஜ் கண்டிஷன் இல்லாமல் தான் தராங்க. ஸோ நீங்களும் டேமேஜ் கண்டிஷன் எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க, இது நான் பேசுகிறத விட அவங்க உள்ளே இருக்கிறவங்க, அவங்க எப்படி இந்த மாதிரி வாங்குறாங்க, எப்படி ஏன் இந்த மாதிரி ரேட்டு கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த கொரோனா லாக்டவுன் அந்த டயத்தில் இருக்குல்லங்க, ஸோ அப்போ வந்து இவங்க வந்து 5Kக்கெலாம் வண்டி கொடுத்துருக்காங்களாம். ஸோ அப்போ நம்ம வரலனாலும் இப்போ அந்த 10Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற வண்டியை நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க, நம்ம அந்த கடைக்காரங்கிட்ட போய் கேட்போம், எப்படி இந்த மாதிரி தரீங்க, எந்த மாதிரி ஏன் இந்த 10Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலீல் ஆட்டோ கன்சல்டன்சி கடை வந்து 30 வருஷமாக நம்ம அந்த 2 வீலர் கன்சல்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம கடை எங்கே வருதுன்னா, நம்பர் 135 136 வடக்கு வெளி வீதி, அண்ணாசிலே அருகில், மேப்பாலம் ஏரி மேப்பாலம்னு சொல்லுவாங்க, அதன் அருகில் இருக்குது. இறங்கினோன்னா லெஃப்ட் சைடில் 5வது கடை. நம்மள்ட்ட வண்டி வந்தால் மேக்ஸிமம் வந்து சர்வீஸ் பண்ணிடுவோம். மேஜர் ஒர்க்கு இருக்காது. அதுபோக ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம ஸ்ரீராம, சவேரியா டிரான்ஸ்போர்ட்டு, யோகா பாலாஜி, லோட்டாஸு, ஸ்ரீகிருஷ்ணா ஃபைனான்ஸு, ஃபஸ்ட்டு சாய்ஸு, இந்த மாதிரி நிறையா ஃபைனான்ஸில் நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். அதுபோக நம்மள்ட்ட நம்பிக்கையாக வாங்கலாம். எந்த வண்டி வாங்கினாலும் உங்களுக்கு மேஜர் ஒர்க்கு இருக்காது. 10,000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் எங்கள்கிட்ட வண்டி இருக்குது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வண்டி வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வண்டி என்ன ரேட்னா வரும், என்ன மாடல் இது? இது 2017 சிங்கிள் ஓனரு. இது 24 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்காங்க. இந்த வண்டிக்கு பண்ணலாம். இது வந்து 14,000 ரூபா வரைக்கும் இஎம்ஐ பண்ணலாம். ஒரு 10,000 ரூபா கொண்டு வந்தாங்கன்னா அந்த வண்டி எடுத்துடலாம். ஏன்னா இந்த அப்பாச்சி வண்டின்றது வந்து அயன் படத்துலேருந்தே ரொம்ப டிமாண்டான வண்டி, இப்போ வரைக்கும் டிமாண்ட் ரொம்ப இருக்குது. ஸோ இது நம்மகிட்ட என்ன ரேட்டுன்னு வருது? இது 2010 மாடலு. இது 18 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். செல்ஃபு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கும். இது அப்பாச்சி 160, வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு நம்ம இஎம்ஐ ஃபெசிலிட்டி இஎம்ஐ பண்ண முடியாது இந்த வண்டி. ஆமாம், இது ரெடி கேஸ் தான். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம இந்த ஒரு கலர் வேரியன்ட் மட்டும் தான். ஆமாம், ஒன்று மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. ரொம்ப டிமாண்ட். ஆமாம், ஃப்யூச்சரில் எதாவது வந்தால் தான். ஸோ இது என்ன வண்டிண்ணே, இது என்ன மாடல், என்ன ரேட் வரும்? இது ஹோண்டா சைனு 2014. இது ஒரு 30 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வண்டி ஒரு சிங்கிள் ஓனர், வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டி? இதுக்கு இஎம்ஐ பண்ணலாம். இதுக்கு ஒரு 12 ரூபா 13 ரூபா கட்டினா இஎம்ஐ போட்டுடலாம். ஸோ எத்தனை மாதம் கட்டுற மாதிரி தான் வரும் இஎம்ஐ? மினிமம் வந்து 12 மாதம், மேக்ஸிமம் 24 மாதம். எப்படி வேணுமோ அந்த ஆப்ஷனில் நம்ம போட்டுக்கலாம். இது இந்த வண்டி என்ன ரேட்டுண்ணே? இது 2011 மாடலு மேக்ஸ் 4, டிவிஎஸ் மேக்ஸ் 4. இது வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இது வண்டி எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வண்டி? குட் இன்ஜின்லாம் குட் கண்டிஷனில் இருக்கும். ஆர்சி புக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். சிங்கிள் ஓனர், வண்டி நல்லாயிருக்கும். ஸோ இது என்ன வண்டினா, என்ன மாடல்? இது வந்து 2011 மாடலு. இது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. வண்டி டிமாண்டான வண்டி, சிங்கிள் ஓனரு. இது 22 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இதுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி பண்ணலாமா? இதுக்கு பண்ண முடியாது. 2012 இருந்தால் இஎம்ஐ போடுறாங்க. இப்போ இதுக்கு பண்ண முடியாது, ரெடி கேஸ் தான். ஸோ இது என்ன வண்டினா, என்ன மாடல்? இது யூனிகான் 2017 to 18. இது 70 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனரு, வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும். இதுக்கு ஃபைனான்ஸு 40 ரூபா 45 ரூபா வரைக்கும் பண்ணலாம். இது ஃபஸ்ட் ஹேண்ட் என்ன ரேட்னா வரும்? இது ஃப்ரெஷ்ஷாக வந்து 110. ஸோ நம்மகிட்ட என்ன எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக வருது? அதான் உங்களுக்கு 40 ரூபா கம்மியாக வருது. 2 இயர்ஸ் ஓல்டு. ஓகே. ஸோ
ஸோ இது என்ன வண்டினா? இது Yamaha FZ, இது வெர்ஷன் 1. இது வண்டி டிமாண்டில் இருக்குது. இது 50 ரூபாய் கொடுத்துடலாம். இது எப்போ அந்த மாடல் இது? இது 2015, 2015. 5 வருஷம் 6 வருஷம் ஆகிட்டே. ஆமாம். ஸோ இதுக்கு எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கு? எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்குது. சிங்கிள் ஓனரு. இதுக்கு இஎம்ஐ வசதியும் இருக்குது. இது பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறது இஎம்ஐனா இது 35 ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வண்டி வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க அட்ரெஸ்ஸு, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ கீழே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் விசாரணை நடக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.